ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிந்துஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நம்ம லேடிஸ்க்கான டிப்ஸ் தாங்க. லேடிஸ்க்கு கோல்டுனாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம போட்டிருக்க கோல்டு செயின் பலன்னு இருக்கணும். நமக்கு எப்போவுமே கடையில் கொடுத்து பாலிஷ் போட்டால் எங்கடா கோல்டு குறைஞ்சிருமோன்ற பயம் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு கோல்டு செயின்ஸ் எப்படி வீட்டிலே க்ளீன் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு சிம்பிளாக டிப்ஸ் சொல்கிறேன் வாங்க. ஒரு கோல்டு செயின் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இது எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் 250 ml ஆஃப் வாட்டரில் ஒரு கப்பில் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதை ஹீட் பண்ணணும் நம்ம. ஸோ அது ஹீட் ஆகும்போதே அதில் நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஆர் எனி டைப் ஆஃப் டிட்டர்ஜென்ட் இதை நீங்கள் அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இது ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் இருந்தாலே போதும். இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் பாயில் ஆகணும், லைட்டாக பாயில் ஆகும். அப்போ நம்ம செயின் அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரொம்ப கொதிக்கலாம் விடக்கூடாது. சும்மா ஒரு பாயில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு 10 to 15 minutes ரெஸ்ட் ஆகட்டும். நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் அதில் எவ்வளோ டர்ட்ஸ் எல்லாமே வெளியே வருது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுங்கள், புதுசாக ஒரு கப்பில் நல்லா ஆரோ வாட்டர் பிடிச்சி ஒரு டூத் பேஸ்ட்டும் ஒரு கோல்கேட் பேஸ்ட்டாக இருந்தால் இட் வில் பி பெட்டர். அதை எடுத்து இப்போது அந்த சுடு தண்ணியிலேருந்து அதை எடுத்து இந்த ஆரோ வாட்டரில் போட்டு டிப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம ப்ரஷ்ஷில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த செயினில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது உங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த செயினோட டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகிறது. இதால் உங்களுக்கு கோல்டு ஒன்றும் கரையாது, தேயாது, எதுவுமே ஆகாது. அது உள்ளே இருக்க டர்ட்ஸ் மட்டுமே நமக்கு க்ளீனாக வெளியே வந்துடும். இது நான் பல தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன். அதனால் நீங்கள் தேய்ச்சி இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த நம்மளோட இப்போ மாடல்ஸ் எல்லாமே உள்ளே போய் டஸ்ட் உட்காந்துரும். இது நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணி எடுக்கும்போது இதிலேருந்து இருக்க டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ நல்லா தேய்ச்சி நல்லா எடுத்திங்கன்னா, ரொம்ப ஹார்ஷாக தேய்க்கக்கூடாது, ஜென்டிலாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு நீங்கள் இப்போ இந்த வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணணும். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டர்ட்ஸ் வந்திருக்குன்றது நல்லா தெரியும். இப்போ அதில் இருக்க பேஸ்ட் எல்லாமே போயிடும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா டிப் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா தண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நீங்கள் அந்த வாட்டரில் பார்த்தீங்கனாலே எவ்வளோ டர்ட்ஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இன்னொரு வாட்டி திரும்பி புதுசாக ஆரோ வாட்டர் எடுத்து இப்போது நம்ம வாஷ் பண்ண செயினை திரும்பி அதில் போட்டு நல்லா ஒரு வாட்டி அலசிட்டு எடுத்து பாருங்கள். கையில் நல்லா அலசுங்க. ஸோ அதில் கொஞ்சம் பேஸ்ட் இருந்தால் கூட உங்களுக்கு போயிடும். அந்த டூத் பேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இருக்க டஸ்ட் எல்லாமே வரும். நீங்கள் அந்த வாட்டரை பார்த்தாலே தெரியும் நல்லா டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வெளியே வந்திருக்கும். இப்போ செயின் பார்த்திங்களா எவ்வளோ பலன்னு இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம செயினை பாலிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புது டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.